ஏப்பா பள்ளிக்கூடம் ஊருக்குள்ளே இருக்கு, நீ என்னப்பா ஊருக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்க? ஐயா, நான் பள்ளிக்கூடலாம் முடிச்சிட்டேன். இப்போது காலேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க போயிட்டுருக்கோம். சரியா சரியா, என்னமோ சொல்லுற, ஆனால் எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. ஐயா, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்காயா? ஆ, இருக்குயா. நம்ம குடும்பத்தை மேலே தெருவில் கம்பீரமாக ஒரு வாட்டியாவது நடக்க வையா. அதுக்கு நீ நல்லா படித்தா மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக படிக்கிறீங்க. உங்கள் ஆசை நிறைவேற்றுறேன். ஐயா 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 ஐயா, என்னாச்சியா? ஐயா ஐயா ஐயா, எங்கள் ஐயா திடீர்னு மயக்க போட்டு கீழே விட்டாருண்ணா. பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போக கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா. டேய், நீ யாருனே தெரியாது, போடா. நானும் உங்கள் ஊர் தானா? என்ன தம்பி நீ சொல்ற? உன்னை நான் பார்த்ததே இல்லை. நான் கீழே தேருண்ணா. சிச்சி, போ போ போ. நான் காசு கூட தரேண்ணா, ப்ளீஸ் நான் கூட்டு போங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. நீ எவ்வளோ வச்சிருக்க போற? நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 500 வச்சிருக்கேண்ணா. இந்தாங்கண்ணா. அது என்னதுடா? நான் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ண்ணா. அதை கொடு. அதை கொடு. குறாத. நீ எங்க ஆளுங்களோட சேர்ந்து படிக்கிறது பெரிய தப்பு. உன்னை காலத்துல அங்கங்க எங்க பார்த்தேன், கொண்டே விடுவேன். நான் சர்டிஃபிகேட்ண்ணா. நான் சர்டிஃபிகேட்ண்ணா. நான் 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 அப்படி என்ன மாமா பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ள, நம்ம ஜாதி கல்வெட்டுல ஒரு நாய் அசிங்கம் பண்ணிடுச்சு மாப்பிள்ள. அதான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அசிங்கம் பண்ண நாய கொல்லாம வராத மாமா. மாப்பிள்ள, அவ்வளவு சீக்கிரம்லாம் அந்த நாய்ங்களை கொன்ற கூடாது. இந்த நாய்ங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மவுசு. இந்த நாய்ங்களை சித்திரவதம் பண்ணி தான் நம்ம கொல்லணும். நம்ம குடும்பத்தை மேலே தெருவில் கம்பீரமாக ஒரு வாட்டியாவது நடக்க வையா. அதுக்கு